உனக்கு கொடுத்த வாக்கை நான் எப்பொழுதும் மீறவில்லை. என் குழந்தையே, நான் கொடுத்தவாறே இன்று உன் வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கப் போகின்றது. வாழ்க்கையின் பாதையில் நாம் பயணிக்கையில் பல தடைகள், துன்பங்கள், குழப்பங்கள், நம்பிக்கை இழப்புகள் போன்றவற்றை எல்லாம் சந்திக்க நேரிடுகின்றது. அந்த சமயங்களில் நம்மால் தொடர முடியாதது போல தோன்றுகின்றது. அந்த நேரத்தில் ஒரு கருணை மிக்க குருவினுடைய வாக்கு மீறமாட்டேன் என்கிற திடமான உறுதி நம்முள் மறைந்து போன நம்பிக்கையை மீண்டும் எழுப்புகின்றது. இந்த உலகத்தில் பல முனிவர்கள் வாழ்ந்துள்ளனர். ஆனால் என்னை போன்றோர் ஒரு சிலர் மட்டும்தானே எல்லா மதங்களுக்கும் உரியவராக எல்லா காலங்களிலும் தேவைப்படும் ஞானியாக வாழ்ந்துள்ளேன் அல்லவா? இன்று உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது பேரதிசயம் என்பது பக்தர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய வாக்கு. இது உன்னதமாக மாறக்கூடிய நெறி. நான் அடிக்கடி கூறக்கூடிய 2 விஷயங்கள். அது உனக்கு அத்துபடியாக தெரியும். நம்பிக்கையும் பொறுமையும் எதையும் சாதிக்கக்கூடிய இந்த 2 குணங்கள் உனக்கு ஆற்றலை உன்னுள் இருந்து கொடுக்கக்கூடியது. வாழ்க்கையில் நம்பிக்கையின்றி செய்யும் எந்த இலக்கையும் நோக்கி செல்ல முடியாது. நம்பிக்கை என்பது வெறும் கடவுளின் மேல் மட்டுமல்ல. உன்னை நீ நம்பு, முயற்சியை நம்பு, அந்த செயலை நீ நம்பு. நீ செம்மையாக செயல்படுவாய் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதற்கான பலனை நான் தருவேன். சோதனைகள் வருவது பயம் தர அல்ல, வளர்ச்சி தர. நான் நல்லதுதான் செய்கின்றேன். ஆனாலும் ஏன் எனக்கு வாழ்க்கை இப்படி இருக்கின்றது? இந்த கேள்வி உன் மனதில் இருக்கின்றது அல்லவா? தன்னை அறியும் முன் ஒருவரும் முழுமையாக வாழ்வதில்லை. சோதனைகள் நமக்கு தூண்டுகோலாக இருக்கின்றது. வாழ்க்கையில் பெருமை, நன்மை எல்லாம் ஒரே நாளில் வந்துவிடாது. அதற்கான மனதையும் நெறியையும் முயற்சியையும் சோதனைகள் தான் உருவாக்குகிறது. நீ செய்கிற முயற்சியில் சோர்ந்தே போகாதே. முடிவில் வெற்றி உன் பாதையில் வரும். கடவுளின் மேல் முழு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். எந்த ஒரு வாக்கையும் கொடுத்தால் அவர் பின்னடைவு செய்வது இல்லை என்று நம்ப வேண்டும். வேலை இழந்த ஒருவர் என்னிடம் மனப்பூர்வமாக வேண்டி என் வாழ்க்கையில் நம்பிக்கை வைத்து இரவில் தூங்கிய பின் மறுநாள் வேலை வாய்ப்பு வந்தது. ஒரு பெண்மணி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவித்த நிலையில் என் சமாதிக்கு சென்று ஆழமான வழிபாடு செய்தபின் நவராத்திரி பூர்த்தியில் கருவுற்றார். இவை அனைத்தும் கதைகள் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையை உறுதியாக்குகின்றது. நீ நம்பி எதிர்பார்த்ததில் நான் நிச்சயம் நல்லதே நடத்தி கொடுப்பேன். பேரதிசயம். இது வெறும் பணமா? நிச்சயம் இல்லை. பணம் மட்டுமே செல்வமல்ல. வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் நமக்கு கிடைக்கப் போகின்ற உண்மையான நிலை ஆரோக்கியம், அமைதி, அன்பான உறவு, அறம் வழங்க வெளிப்பட்ட வாழ்க்கை, அறிவு, ஞானம், ஆனந்தம் இவை எல்லாம் தான். ஒருவரிடம் பணம் அதிகமாக இருந்தாலும் மன அமைதி இல்லை என்றால் அவர் ஏழைதானே. ஆன்மா பூரணமாக திருப்தியாக இருந்தால்தான் அவன் உலகினுடைய செல்வந்தன். வாழ்க்கையை அழகாக வாழ தினசரி வாழ்க்கையில் கருணையை கடமையாக பின்பற்ற வேண்டும். சிறு உதவிகள் கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும். வீண் செலவுகளை தவிர்த்து அந்த பணத்தில் பசிக்கிறவர்களுக்கு உணவளிக்கச் செய். பொறுமை என்பது வெற்றி பெறக்கூடிய முதல் கடவுள். பொறுமையோடு அழைத்தவனை நான் என்றும் வெறுக்க மாட்டேன். பக்தி என்பது வெறும் ஜபம் அல்ல, அது செயல். ஒருவர் அன்போடு மற்றவருக்கு செய்த உதவிதான் உண்மையான ஜபமாக நான் கருதுகின்றேன். சோம்பல், சோர்வு, நம்பிக்கை இழப்பு என்னும் அலைகளை தாண்டி நம்பிக்கைதான் உன்னுடைய கரை. யாரையும் ஒருபோதும் குறை கூறாதே. காரணத்தை புரிந்துகொள். பிறரை விமர்சிக்காதே. அவர்களது இடத்தை நீயே அனுபவித்தால் அவர்களை புரிந்து கொள்வாய் என்பது என்னுடைய அறிவுரை. பக்தியின் பரிசு உள்ளத்தை வைப்பதே போதும். உன் மனதின் ஆசைகளை புரிந்து அந்த ஆசைகளை அப்படியே நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உண்மையான பக்திக்கு எப்பொழுதும் என்னிடம் புறக்கணிப்புகள் இல்லை, உதாசீனங்களும் இல்லை. ஒருபொழுதும் என் பக்தர்களின் மனதை நான் வெறுத்ததும் இல்லை. நல்லவனாக இருந்தாலும் தீயவனாக இருந்தாலும் பாபா என்று என் முன்னால் வந்துவிட்டால் அவர்களுக்கு நல்ல பாதையை வாழ்நாள் முழுக்க காண்பித்து வழிகாட்டுகின்றேன். உனக்கும் காண்பிப்பேன். நல்லது நடக்கும்.